பள்ளியில் படிப்பதும் தூங்குவதும் ஒரே இடம்தான், விடுதி இல்லை, நிதி ஒதுக்கீடு செய்தும் பயனில்லை என்று பெற்றோர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை பகுதியில் இன்னாடு கிராமத்தில் அரசு உறைவிட மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி 650 மாணவர்கள் மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் படிக்கும் பள்ளிக்கு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு ஏதுவான விடுதிகள் இல்லாததால் அப்பகுதி மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதனால் புதிதாக விடுதி கட்ட தமிழக அரசு பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 3,50,00,000 நிதி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து விடுதி கட்டும் பணி தொடங்கி பள்ளங்கள் எடுக்கப்பட்டு கம்பிகள் நடப்பட்டது. பின்பு அந்த பணி நடைபெறவில்லை. தற்பொழுது 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் எந்த பணியும் தொடங்கவில்லை. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் படிக்கும் வகுப்பறையை விடுதியாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லூராயன்மலை வட்டம் இன்னாடு ஊராட்சியில் பழங்குடி நலத்துறை பள்ளியில் ஹாஸ்டல் கட்டடம் இல்லை. இது 2-3 வருடமாக இது கட்டடம் கட்டுவதற்காக சமப்படுத்தி விட்டதோட பேஸ்மட்டம் போட்டதோடு அப்படியே நிற்கிது. இது எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை. நடக்காதனால ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களும் அந்த வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் வகுப்பறையிலேயே தூங்குறாங்க. ஹாஸ்டலில் வசதி கிடையாது. ஹாஸ்டலில் லேபில் வச்சு நடத்திட்டுருக்காங்க. இது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை உடனடியாக பார்த்து உடனடியாக இந்த வேலையை முடித்து இந்த பள்ளிக்கு கொடுக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லூராயன்மலை வட்டம் இன்னாடு கிராமத்தில் மேல்நிலை பள்ளியில் ஹாஸ்டல் சரியாக இல்லாத காரணத்தால் வந்து 1 வருஷம் ஆனதுனால் இன்னும் வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. ஒன்றும் இல்லை, பசங்கள்லாம் வகுப்பறையில் தூங்குறாங்க. இன்னும் வேலையே நடக்கலை. 1 கோடி 2 கோடின்றாங்க, இன்னும் வேலையே நடக்கலை. அது கிடப்பில் போட்டு அப்படியே கிடக்குது. பசங்கள்லாம் வகுப்பறையில் தூங்குறாங்க. லேபில் ஹாஸ்டல் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சரியான படிக்க இன்னும் வேலை எதுவுமே செய்யலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.